ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்குவிட் கேம் சீசன் 2ஓட 5th எபிசோடு தான். இப்போ கேம் விளாண்டு இருக்கிறது அந்த வீக்கஸ்ட் டீம் தான். எப்படியும் மேனேஜ் பண்ணி விளாண்டு லாஸ்ட் மினிட்ல ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. இப்படியே அடுத்தடுத்த டீம்ஸ் விளாடுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஹீரோவோட டீம் தான் விளாடுறாங்க. ஃபர்ஸ்ட் கேமான தக்ஜியை அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணு தான் விளாடுறா. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிடுறா. அடுத்து ஃப்ளையிங் ஸ்டோன் கேமை ஹீரோ ஃப்ரெண்டு விளாடுறான். அவனும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அந்த கல்லை அடிச்சிடுறான். அடுத்து தட்டாங்கல் விளையாட்ட அந்த மெரைன் பேட்ச்ல இருந்தவன் தான் விளையாடுறான். அவனும் ஈஸியாக அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிடுறான். இப்போ அந்த பிளேயர் நம்பர் 1 பம்பரும் விளையாடுறான். பட் 3-4 தடவை ட்ரை பண்ணியும் சரியாக வரல. டைமும் வேகமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ எப்படியோ பம்பர் கேமை வின் பண்ண லாஸ்ட்டாக ஹீரோ அந்த பாலை கிக் பண்ணுற கேமை விளையாண்டு லாஸ்ட் மினிட்ல ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒர்க் முடிஞ்சு அந்த ஸ்னைப்பர்ஸ்லாம் அவங்க ரூமுக்கு போக அந்த ஆர்கன்ஸை திருடி விற்கிறவங்க இந்த நோயல் பொண்ணை ஃபாலோ பண்ணி வந்து அவளை அடித்து வார்ன் பண்ணுறாங்க. என்னன்னா அவங்க சாகக்கூடாதுன்னு ஷூட் பண்ணுற பிளேயர்ஸை மறுபடியும் இவ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ ரூமில் எல்லா பிளேயர்ஸும் அப்படியே பேசிட்டு இருக்க அங்கே வர மாஸ்க் போட்டவங்க அவங்களோட ப்ரைஸ் மணி டீட்டெயிலை சொல்கிறாங்க. அதாவது 2 கேம் முடிஞ்ச பின்னாடி மொத்தமாக பிக்கி பேக்கில் 20 பில்லியன் ரூபாய் சேர்ந்ததாகவும் அதை பிரித்தா ஆளுக்கு 78 மில்லியன் வரும்னு சொல்லி மறுபடியும் கேமை நடத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஓட்டிங் நடத்துகிறாங்க. இப்பயும் நிறைய பேர் கேமை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி ஓட் பண்ணவே கேம் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. இப்போ சாப்பிட்ற டைம் வர எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க பாதி பேர் ஓட்டிங் ரிசல்ட்டை நினச்சி சோகமாக இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோ தூங்காமல் முடிச்சுட்டு காவல் காத்துட்டு இருக்கான். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி. இப்போ அந்த கன்சீவாக இருக்கிற பொண்ணுக்கு பாத்ரூம் வரவே அவ கூடவே அந்த வயசான பாட்டி அப்புறம் அந்த திருநங்கைன்னு 3 பேரும் ரெஸ்ட் ரூம் போக வெளியில விட சொல்லி கேட்க அந்த மாஸ்க் போட்டவன் இது ரெஸ்ட்ரிக்டட் டைம்னு சொல்லி விட மாட்டேங்கிறான். அப்புறம் இந்த பாட்டிமா எமோஷனலாகி பேசவே லாஸ்ட்டாக அலோவ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இங்கே நம்ம போலீஸ்காரன் கூலிக்காரன் அப்புறம் அவன் ரெடி பண்ண டீம் எல்லாரும் சேர்ந்து 2 பேட்சாக பிரிஞ்சு போட் எடுத்துட்டு அங்கே இருக்கிற எல்லா ஐலாண்ட்லையும் சர்ச் பண்ணுறாங்க. இப்போ பிளேயர்ஸ் இருக்கிற ரூமில் காட்டுறாங்க. 3வது கேம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த ரவுடி பசங்க போதை மாத்திர மாதிரி இருக்கிற ஒன்றை சாப்பிட்றாங்க. இதை அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் பார்க்க அங்கே வர ஒரு பொண்ணு இதெல்லாம் நீ பண்ணணும்னு நினைக்காதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறா. இப்போ இவங்க கேம் விளையாட ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இது என்ன கேம்னு கேம்கான ரூல்ஸையும் சொல்கிறாங்க. இந்த கேம் பேர் மிங்கிள். கேமோட ரூல்ஸ் என்னன்னா எல்லா பிளேயர்ஸும் நடுவில் இருக்க ரவுண்டில் நிற்கணும். அந்த ரவுண்ட் அப்படியே சுத்த ஆரம்பிச்சு நிற்கிறப்ப ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு வந்துச்சுன்னா 3 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பை செட் பண்ணி 30 செகண்ட்குள்ளே அங்கே இருக்கிற ரூம்குள்ளே போகணும். இப்போ எல்லாரும் கேமை எப்படி விளையாடலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே கேம் விளையாட ரெடி ஆகுறாங்க. இப்போ கேமும் ஆரம்பிச்சு அந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய்.